நீங்கள் கூட நினைக்கலாம், 2025 முதல் 8 மாத காலமும் இன்னையோட முடிய போகுது. இன்னும் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரையில. நான் பிரயாசப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல. இனியும் அந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கலாமா? இல்ல அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருமா? என்கிற விதமான கேள்விக்குறிகள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய இருதயத்தில எழத் தொடங்கிடுச்சு. என்ன செய்வது? என்கிற விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்கள பார்த்து தான் சொல்றாரு. ஆதியாகமம் 26, 24 மூலமாக, அதாவது நீங்க பயப்படாதபடிக்கு இருப்பீங்களா? கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருந்தா, அவர் உங்களுக்காக வச்சிருக்க காரியம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தரை நம்பி நிற்கிற நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துவார். நம்பி நிற்கிறீங்க தானே? கர்த்தரை தானே நம்பி நிற்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் குறித்த காலத்துல அவருடைய கரத்துல இருந்து உங்களுக்கானது உங்களுடைய கரத்துல வரும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க, விலகி பெறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே செய்வாருங்க. அதாவது அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்கிறதா நம் தகப்பன். உங்களுடைய காலத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஏற்ற காலத்துல அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறுவடை செய்யும்படியாக நிச்சயமாக செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. ஆமென்.